வணக்கம். மூணாறில் சேதமடைந்த பாலத்தை சீரமைத்தும் அதே நிலை தொடர்கிறது. மூணாறின் புகழ்பெற்ற பாலமான ஆர்வோ சந்திப்பின் அருகில் உள்ள பாலத்தில் பெரிய குழிகள் இருந்தது. கடந்த சில நாட்களாகவே பாலத்தின் சேதமடைந்த நிலையை குறித்து சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாலத்தை சீரமைப்பதற்காக 2-3 நாட்களாக பாலத்தின் வழியான போக்குவரத்து தடை செய்யப்பட்டு பாலத்தில் உள்ள குழியை தற்காலிகமாக சரி செய்தனர். ஆனால் பாலத்தில் உள்ள குழியை சரி செய்தும் அதே நிலைதான் தற்பொழுதும் தொடர்கிறது. மீண்டும் பாலத்தில் உள்ள பள்ளங்கள் அதிகரிக்கப்பட்டு மழை நேரங்களில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டுநர்களுக்கு பெரும் சிரமமாகவும் அமைகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தற்காலிக சீரமைப்பு செய்யாமல் பாலம் முழுவதும் சீரமைப்பு செய்ய வேண்டும் என வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். ஓணம் விடுமுறை தொடங்கிய நிலையில் மூணாறு டவுனில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதவாறு அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் உடனடியாக சீரமைப்பு பணிகளும் செய்யப்பட்டது. ஆனால் பாலத்தின் சீரமைப்பு வேலைகள் நடந்தும் பாலத்தின் நிலை பயணிப்பதற்கு சிரமமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மூணாறில் சுற்றுலா பயணிகளை வைத்து அதிகமாக பணம் ஈடாக்கும் அரசு சாலையை கூட சரியான முறையில் சீரமைப்பது கிடையாது என்பது பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்களின் வேதனையாக உள்ளது. மூணார் KL16 நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணி. நன்றி.